This is my name Dinesh Kumar. Welcome to the Taj Cinemas. Merry Christmas and Mission Chapter 1. இந்த திரைப்படங்களோட விமர்சனம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் வந்து லேட்டா தான் இந்த படங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. மேரி கிறிஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ரீராம் அவர்கள், டைரக்டர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து அந்தாதுன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கு தொடர்ந்து ட்ரிபியூட் கொடுக்க மாதிரியான ஒரு கிரைம் திரைப்படங்கள் எடுக்கிறதுல வந்து வல்லுனர். அவரோட ஜானி கடர் படம்லாம் வந்து சும்மா தெரிக்கும். ஸோ அவரோட பைலிங்குவல் படம் தான் இந்த மேரி கிறிஸ்மஸ். தமிழ்ல டைரக்டாவே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. கத்ரீனா கைஃப் வந்து டைரக்டா தமிழ்லயே வந்து நடிச்சுதான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. செப்பரேட்டா ஹிந்திக்கு வந்து தனியான ஒரு ஆக்டர்ஸ் போட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, கத்ரீனா கைஃப் வந்து தவிர்த்து சப்போர்ட்டிங் கேஸ்டிங் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி தமிழ்ல வந்து நம்ம சண்முக ராஜனா வந்திருக்கட்டும், ராதிகா மேமா வந்திருக்கட்டும், நம்ம ராஜேஷ் சாரா வந்திருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தனியா வந்து செப்பரேட்டா வச்சு பைலிங்குவலா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோட பாணியில கதை சொல்றதுல, படமாக்குறதுல எப்பவுமே வந்து ஒரு கிரைம் விஷயத்தை வந்து கையாண்டு அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா சீட் எஜிங்ல வந்து கொடுக்க முடியுமோ அதுல வந்து வல்லுநர் தான் ஸ்ரீராம ராகவன் வந்து அவர்கள். இந்த படம் வந்து பாம்பே அப்படின்ட்டு மும்பையை வந்து அழைக்கிற டைம்ல வந்து நடந்துட்டு வந்திருக்கு. விஜய் சேதுபதி ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து இருக்காரு. அவர் வந்து கத்ரீனா கைஃபோட வீட்டுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் முன்னாடி ராத்திரி வந்து நடக்கிற மாதிரியான கதை தான். கத்ரீனா கைஃபோட வீட்டுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்டா வந்து போறாரு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு மூலமே ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு கிரைம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் இந்த மேரி கிறிஸ்மஸ். அட்டகாசமான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா நடிகர்கள்கிட்ட இருந்தே வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவரு தொட வேண்டிய மைல் தூரம் எல்லாத்தையுமே ஒன்னா அடிச்சு நவர்த்தி தொட்டுக்கிட்டே வந்து இருக்காரு. இது அவரோட ஒரு பொன்முடிக்கு இன்னொரு ஒரு மைல்கல்லாம் வந்து இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் வந்து காட்டணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முக்கியமா கிளைமேக்ஸ்ல வந்து டயலாகே வந்து இல்லாம அந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அதுல வந்து பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திருக்காரு. கத்ரீனா கைஃப் அவர்களுக்கு இது ஒரு கெரியர் பீக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மொத்த கதையுமே வந்து கிட்டத்தட்ட கத்ரீனா கைஃபோட ஷோல்டர்ல போற மாதிரி தான் வந்து அமைக்க வந்து பட்டிருக்கு. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சட்டிலா வந்து நடிக்கணும். அதாவது ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து தெரியும், அவங்க வந்து இந்த விஷயம் தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஆனா படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு அவங்க இதை தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ரிவீல் பண்ணாம வந்து நடிக்கணும். பிரில்லியண்டா வந்து பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் கேஸ்டிங்கா இருக்கக்கூடிய ராதிகா அவர்கள், சண்முகராஜன் அவர்கள் எல்லாமே கொடுத்தப்பட்ட கதாபாத்திரத்தை சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. மேரி கிறிஸ்மஸோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவே அழகா ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல ஒரு ரெண்டு பேர் வந்து மீட் பண்றாங்க. அவங்களோட உரையாடல் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்காத வகையில ஒரு கிரைம் வந்து அரங்கேறுது. அந்த கிரைம் எதை நோக்கி இந்த கிரைம் வந்து பின்னப்பட்டிருக்கு, இந்த கிரைமை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மேனிபுலேஷன் ஐடியா வந்து ஸ்ரீராம் ராகவன் வந்து பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் அட்டகாசமா வந்து இருந்துச்சு. கடைசியில் இந்த கதை எதை நோக்கி வந்து போகுது, இந்த கிரைம்கான ரெசல்யூஷன்லாம் வந்து என்ன, இந்த கேரக்டர்ஸோட பின்னணி வந்து என்ன, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்ரீராம் ராகவன் அப்படியே முடிச்செல்லாம் அவுக்குறப்ப அப்படின்னு வந்து இருக்கு. நீங்க கிரைம் திரைப்படங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ரசிகரா வந்து இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து தீனி. ஆன் டிராபேக்ஸா வந்து பாக்குறப்ப இந்த படங்கள்ல ஒரு சில சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ், ஒரு சில லாஜிக்கல் கேள்விகள் வந்து எல்லாம் வந்து செய்யுது. பட் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு வந்து பாக்குறப்ப மேரி கிறிஸ்மஸ் ஒரு அட்டகாசமான ப்ரொடக்ஷன் டிசைன், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி ரைட்டிங்ல பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சரியான ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். எனக்கு வந்திருக்கக்கூடிய நான் இந்த வருஷம் பார்த்த பொங்கல் திரைப்படங்களே என்ன ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ண திரைப்படம்னா அந்த மேரி கிறிஸ்மஸ் தான். அடுத்ததா மிஷன் சாப்டர் 1 அருண் விஜய் அவர்களோட நடிப்புல நம்ம டைரக்டர் ஏஎல் விஜய் பண்ணிருக்கிற திரைப்படம். ஒரு முழுக்க ஆக்ஷன் அவுட் என்டர்டைனரா, ஆல்மோஸ்ட் த பெர்ஃபெக்ட் ஆக்ஷன் படமா தான் ஏஎல் விஜய் இந்த படத்தை வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பொண்ணை காப்பாற்றணும், அதுக்காக லண்டன் போகணும், அதுக்கு காசெல்லாம் வந்து தேவைப்படுது. அப்போ ஒரு ஹலாவாலா நோட்டு வந்து லண்டன்ல போய் வந்து மாற்றணும். இதுவே ஒரு பெரிய ரிஸ்க். ஏன்னா லண்டன்ல மாற்றிக்கிட்டா வந்து அருண் விஜய் வந்து கைது செய்யப்பட வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பொண்ணை கூட்டிட்டு வந்து லண்டன் வந்து போறாரு. அங்க எதிர்பாராத விதமா அவர் வந்து ஒரு ஜெயில வந்து லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப அருண் விஜய் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து நடக்கிறப்ப அருண் விஜய் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுக்கிறாரு. இன்டர்வல் நோக்கி வந்து வரப்ப இந்த கேரக்டர்ஸ், இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாமே வந்து செட் ஆயிட்டு அந்த இன்டர்வல்ல நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. யாரு பாக்குறப்ப சூப்பரா இருக்கேடா, நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்து பாக்குறப்ப ஒரு லேயர்ல கதை வந்து ஆரம்பிக்கும். இந்த டெரரிசம் G20 மாநாட்டை சுத்தி டெரரிசம் அட்டாக் வந்து நடக்குது, அதை சுத்தி இந்த கதை வந்து ஆரம்பிக்கும். பட் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட் வந்து பாக்குறப்ப அப்படியே நம்ம நல்லா சீட் எஜ்ல வந்து ஏஎல் விஜய் வந்து உட்கார வச்சிட்டாரு. சூப்பரா அந்த கேரக்டர் அருண் விஜய் அவர்களோட கேரக்டரை அழகா வந்து ஃபோர்ஷேட் பண்ணி அந்த கேரக்டர் மேல நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பரிதாபம் வந்து வந்துருச்சு. பட் இன்டர்வல்ல அந்த கேரக்டர் எடுக்கக்கூடிய முடிவு செகண்ட் ஹாஃப் நோக்கி இந்த கதை எதை வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த கதை வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள தான் வந்து நடக்கணும். பட் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து
வந்து வச்சுட்டாரு ஏஎல் விஜய். காரணம் என்னன்னா, ஒரு நைட்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, இவ்வளவுதான் வந்து டைம் லிமிட் வந்து இருக்கு, அதுக்குள்ள இந்த ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ஸ், ஜெயிலுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கு, இதெல்லாம் வந்து தீக்கணும், என்னன்னாலும் அந்த டைம் லிமிட்குள்ள வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு தான். இது பத்தாதுக்குன்னு அவங்க பொண்ணை வேற வந்து அருண் விஜய் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். இந்த எல்லா கான்ஃபிளிக்ட்டுமே வந்து அழகா வந்து கொண்டு வந்துட்டு நமக்கு எங்கேயுமே சுவாரஸ்யம் குறையாம ஏஎல் விஜய் அவர்கள் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்ன தேவை, ஒரு சூப்பரான ஆக்ஷன்ஸ் கோரியோகிராஃபி, நிறைய பேர் அருண் விஜய் அவர்கள் உள்ள புகுந்து அடிக்கக்கூடிய ஒரு சீன்லாம் வந்து வருது, அதெல்லாம் சூப்பரா ரியலா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டண்டாவே வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, கதை திரைக்கதை மட்டும் இல்லாம சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ், ஐடியாஸ் கூட ரொம்பவே புதுசா ஸ்மார்ட்டா வந்து யோசிச்சிருந்தாங்க. நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம வந்து பாக்குறப்ப பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரில்லியன்டான டெக்னிக்கா இருக்கு அப்படின்றதும், குறிப்பா அருண் விஜய் அவர்கள் ஹீரோவா இருந்து பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து ஐடியாவே வந்து செம்மையா இருக்கே அப்படின்ட்டு நம்ம மெய்சில் இருக்கிற அளவுக்கு தான் வந்து படத்துல வந்து இருந்துச்சு. ஆன் டிராபேக்கா இந்த படத்துல வந்து நான் வந்து பாக்குறப்ப ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு பின்னணி இசை வந்து போட்டிருக்காரு. பட் எனக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு பவரா சூப்பரா வந்திருக்கு. அந்த ஹீரோவோட மாஸ் எலிமெண்ட்ஸா வந்து இருக்கட்டும், ஹீரோ செய்யற செயல், அது எல்லாமே அந்த சீனுக்கு சரியான ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. பட் அந்த அளவுக்கு சீன் வந்து இருக்கிறப்போ அதுக்கு ஒரு இன்னும் பவரான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்திருந்தா அந்த கதையை வேற ஒரு ரகத்துக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து எலிவேட் பண்ணிருக்கும். பட் ஏன்னு தெரியல, கேப்டன் மில்லர்ல சூப்பரா ஜி வந்து போட்டுருக்காரு. பட் இந்த படத்துல வந்து பாக்குறப்ப எனக்கு இன்னும் அந்த பவர் வந்து பத்தாம இருந்துச்சு. காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய சீன் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா வந்து எழுதிருந்தாங்க, அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்திலையும் வந்து கதையை நகர்த்துறதுக்காக ஒரு சில சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் வந்து இருக்கு, ஒரு சில லாஜிக்கல் கேள்வியும் நமக்கு வந்து எல்லாம் வந்து செய்யுது. இந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் கேப்டன் மில்லர், அயலான், குண்டூர் காரம், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் மிஷன் சாப்டர் 1 இந்த 5 படங்கள்லயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா வந்து இருக்கிறது மேரி கிறிஸ்மஸ் தான். எனக்கு பர்சனல் ஃபேவரேட்டா நான் வந்து சொல்றேன். ஸ்ரீராம் ராகவன் அவர்களோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த ஒரு பாணியில அந்த படமும் வந்து நம்ம வந்து நினைப்போம் ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பெருசா வந்து டெலிவரி பண்ணுவார். பட் கிளைமேக்ஸா அவர் வந்து நமக்கு கொடுத்த விதம் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி மிஷன் சாப்டர் 1 நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு இந்த படம் என்னை வந்து திருப்திப்படுத்தும் அப்படின்றது. எனக்கு இந்த ஆக்ஷன் படங்கள் எப்பவுமே ரொம்ப வந்து பிடிக்கும். அதுவும் இந்த படம் வந்து ஸ்மார்ட்டா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அழகா கையாளப்பட்டிருக்கிற ஒரு ஆக்ஷன் படம். இதை தவிர்த்து எனக்கு அயலான் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. கேப்டன் மில்லர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரைட்டிங் எல்லாத்தையுமே நான் சூப்பரா வந்து மெய்சிலிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து வச்சிருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல வந்து ரைட்டிங் ரொம்பவே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒரு குறிப்பா வந்து இருந்துச்சு. இந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன படம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, குண்டூர் காரம் திரைப்படம் தான். அது தெலுங்கு படமா இருக்கிறதுனால நான் செப்பரேட் ரிவ்யூ வந்து இப்போ வந்து போடல. குண்டூர் காரம்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருந்துச்சு. பட் சோ பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கேப்டன் மில்லரும் அயலானும் வந்து சக்கப்போடு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும், அயலான் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து லீடிங்கா வந்து போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பொங்கலுக்கு ரியல் கண்டென்ட் பீட்டர்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றது மேரி கிறிஸ்மஸ் அண்ட் மிஷன் சாப்டர் 1 திரைப்படங்களை தான் நான் ஷுவரா வந்து சொல்லுவேன்.